இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். நம்முடைய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அநேக நாமங்கள் உண்டு. ஒரு நாமம் சமாதான பிரபு. சமாதான பிரபு என்று சொல்லும்போது சமானத்தை கொடுக்கும்படியாகத்தான் உலகத்துக்கு வந்தெடுத்து சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். யோவான் 14:27 சமானத்தை கொடுக்க வந்தேன், அது என்னுடைய சமானத்தை நான் கொடுப்பேன். இந்த சமானத்தை யாரையும் எடுக்க முடியாது, அதை கொடுக்க முடியாது. இந்த சமானத்தின் தேவன் லூக்கா 16:20 வாசிக்கிறோம். சமானத்தில் சீக்கிரமாய் சாத்தான் கழுகுகளை நசுக்கி போடுவார். அதோடு கூட யோபு 5:24 வாசித்து பார்க்கும்போது, உன் கூடாரம் சமாதானத்தோடு கூட இருக்க காண்பாய், உன் வாசஸ்தலத்தை விசாரிக்கும் போதோ குறைவே காண மாட்டாய். யோபு பக்தன், நீதிமான், கர்த்தருக்கு பயப்படுகிறவன், பொல்லாப்புக்கு விலகிறவனாய் இருக்கிறான். பிரச்சனைகள் பாடுகள் வந்தாலும் அந்த பிரச்சனைகளுக்கு முன்பாக கர்த்தரையே நம்பிக்கொண்டிருந்தபடினால் கர்த்தர் பூர்ண சமானத்தை கொடுக்கிறது மாத்திரமல்ல, அவனை குறித்து சொல்லும்போது உன் கூடாரம் சமாதானத்தோடு கூட இருக்க காண்பாய். சில இடங்களுக்கு நீங்கள் போகும்போது சில வீட்டை நீங்கள் விசாரிப்பீங்கன்னு சொன்னால், அவங்க எப்படி இருக்கிறாங்கன்னு கேட்டால், அவங்க ரொம்ப நல்லா இருக்கிறாங்க, அவருடைய பிள்ளைங்க நல்லா இருக்கிறாங்க, சந்ததி நல்லா இருக்குன்னு சொல்லி சொல்லுவாங்க. நீதிமானுடைய சந்ததி ஒருபோதும் கைவிடப்படுவதில்லை. இந்த சமாதானத்தை கொடுக்கும்போது நமக்கு வர வேண்டிய எல்லா நன்மைகளும் சேர்ந்து வரும் சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். ஏசாயா 32 அதில் 16, 17, 18 வாசித்து பார்க்கும்போது, என் ஜனம் சமாதான தாவரங்களிலும் நிலையாய் தங்கும் வாசஸ்தலையும் குடியிருக்கும். கர்த்தருடைய பிள்ளைகள், கர்த்தர் ரட்சிக்கப்பட்ட பிள்ளைங்க சமாதான தாவரங்களே குடியிருப்பார்கள். சில நேரத்தில் நல்ல வீடு நல்லா பெருசாக கட்டியிருப்பாங்க, ஆனால் அக்கம் பக்கத்தில் பிரச்சனை, நெருக்கம், நிம்மதியாக குடியிருக்க முடியாது. ஆனால் வேதத்தில் வாசிக்கும் போது சத்துருக்கள் எல்லாரையும் கர்த்தர் என்ன பண்ணுவார்னாக்கி சிறடிக்க பண்ணுவார். சத்துருக்களுடைய நாவை கட்டி போடுவார். சத்துருக்கள் உங்களை பார்க்கும்போது பயப்படத்தக்க சூழ்நிலை உருவாக்கி கொடுப்பார். ஏன்னா உங்கள் நெற்றியில் அந்த அடையாளம் இருக்கிறது. எசேக்கியேல் 9:4 எருசலேம் நகரமெங்கும் போய் அங்கே பெருமூச்சு விட்டு அழுகிற, எருசலேம் நகரத்துக்காக பெருமூச்சு விட்டு அழுகிற என் ஜனத்தின் நெற்றியிலே அடையாளம் போடு. இந்த அடையாளம் போடும்போது உன்னை பார்க்கவர்கள் பயப்படுவார்கள், உன்னை பார்த்து பேச பயப்படுவார்கள். வேதத்தில் வாசிக்கும் போது உபாகமம் 2:25 வாசிக்கும் போது, 26, 27 வாசிக்கும் போது, வானத்தின் கீழங்கம் உள்ள ஜனங்கள் உன்னாலே பயமும் திகிலுமடைய செய்ய இன்றைக்கு தொடங்குவேன். உன்னை பார்த்தா பயப்படக்கூடிய சூழ்நிலையை கர்த்தர் உருவாக்க போகிறார். உன் முகத்தை பார்த்தால் பயப்பட, உன் நெற்றில வெளிச்சம் இருக்கும். இருளில் இருக்க ஜனங்களை பார்க்கும்போது பயப்படுவார்கள். ஏதோ ஒன்று உனக்குள்ள ஒரு புதுமையை பார்ப்பார்கள். ஏன்னா ஏசாயா 62 சொல்லப்பட்டது போல உனக்கு கர்த்தர் புது நாமத்தை உனக்கு தரிப்பிக்கிறார். இந்த நாமம் உன் மேலே இருக்கும்போது உன் வீட்டுக்குள்ளே அந்த சமாதானம் உண்டாயிருக்கு. உன் எல்கை சுற்றிலும் சமாதானமாயிருக்கும் அப்படின்னு சொல்லி வேதத்தில் வாசிப்போம். என் ஜனம் சமாதான தாவரங்கி சுற்றிலும் இருக்கிற எல்லா இடங்களையும் கர்த்தர் ஒரு இளைப்பாறுகளை கட்டளையிடுவார். அவர் சொன்னார்னா சொன்னதுதான். ஒருவேளை துவண்டு போய் பயந்து போய் யாருக்காக இருப்பீங்கன்னு சொன்னால் பயப்பட வேண்டாம். இயேசு கிறிஸ்து இருக்கிற பாளையங்களிலே சுற்றி வருவார், உலாவி வருவார். அது மாத்திரமல்ல, அவர் உன் வீட்டுக்குள்ளே இருக்கிறார். லூக்கா 19:9-10 வாசிக்கும் போது, இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனா இருக்கானா என்று சொன்ன வசனத்தின்படி இழந்து போனே தேடும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் உலகத்துக்கு வர. உன் வீட்டுக்குள்ளே இயேசு கிறிஸ்து இருக்கிறனால உன் வீட்டுக்கு ரட்சிப்பு வருகிறது. இழந்து போன சகல ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுக்கிறார். ஒரு சமாதானத்தை கர்த்தர் கொடுக்கிறார், ஒரு மகிழ்ச்சியை கர்த்தர் கொடுக்கிறார். அதோடு கூட வேதத்தில் வாசிக்கும் போது யோவான் 20:19 பூட்டி கொண்டு இருக்கிறாங்க, பயந்து போய் ஒரு இடத்துல சீசரெல்லாம் சேர்ந்து இருக்கிறாங்க, கதவுகள் பூட்டப்பட்டு கொண்டிருக்கிற இடத்துல இயேசு வந்து நடுவே நின்று சமாதானப்படி சொன்னார். இயேசு கிறிஸ்துவுக்கே இது ஒரு சூழ்நிலை உண்டாயிற்று. யார் நம்மை பராமரிக்க முடியும், யார் நம்மை விசாரிக்க முடியும்? அது பயந்து, யூதருக்கு பயந்து உட்கார்ந்துக்கிறாங்க. அந்த சூழ்நிலை மத்தியில் கூட இயேசு கிறிஸ்து கடந்து வருகிறார். உனக்கு கூட ஒரு வேளை ஏதோ சூழ்நிலை பயந்து போய் இருக்கலாம், நெருக்கத்தில் நீ பயந்து போய் இருக்கலாம், கடன் பாரத்தில் நீ பயந்து போய் இருக்கலாம். எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் கர்த்தருடைய விசாலமான இடத்துக்கு கொண்டு வர இன்னைக்கு வந்திருக்கிறார். ஒரு சூழ்நிலை மாற்றம் வந்திருக்கிறார். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, அப்படியே ஆவினாலே எல்லாம் ஆகும் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். சில ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு குடும்பத்துடைய பிரச்சனைக்காக ஜெபிக்க கடந்து சென்றிருந்தேன். கடன் பாரத்தை நிமித்தமாக செத்துடலாமான்னு சொல்லி கலங்கி கொடுக்கிற வேலையில திடீரென்று நானும் என்னுடைய சகோதரி அந்த வீட்டுக்கு போயிருந்தான். போன விட அழுத உடனே
ஒன்றுமே எனக்கு ஓடலை, கடன் பார்த்தா செத்துலான்னு பார்க்குறது அசிங்கமாக இருக்குது, பக்கத்துலலாம் திட்டுறாங்கன்னு சொல்லும்போது உடனே நான் சொன்னேன், இல்லைனே நீ ஏதாவது ஒன்று கற்றுருக்காக செய்ய, நல்ல பாடல் டேலண்ட் இருக்குது, இதை பாடி துதிச்சு பாருங்க, கட்டாயம் கடன்பாரம் மாறுபடி சொல்லிட்டு வந்துட்டேன். அந்த நாளிலே ஒரு அப்போ நடந்துச்சு பாருங்க. இந்த உறவினர் ஒருத்தவங்க ரொம்ப வசதியானவங்க, திடீரென்று அவங்க அந்த டைமில் வர்றாங்க, நாங்கள் நிற்கிற டைம்லேயே வர்றாங்க. நான் சொல்கிறேன் இப்படி ஆயிடுச்சான்னு, எனக்கு என்ன செய்யணும்னு தெரியலன்னு சொல்லும்போது, வேறு ஒன்றும் வேண்டாம், என்னோட ஊழியத்துக்கு வாங்க, நான் பார்த்துக்கிறேன் கடன்னு சொல்லிட்டாங்க. இந்த நாளிலே அவருடைய பிள்ளைங்க எனக்கு டாக்டராக இருக்கிறாங்க, இன்ஜினியராக இருக்கிறாங்க. சில வருஷத்துக்குள்ளே இப்படி படிப்பை ஆசிரியத்தார், பிள்ளைகளை கட்ட திருமணம் ஆக்கி கொடுத்தார், சந்ததி ஆசிரியத்திருக்கிறார். ஒரு போதும் நீ கைவிடப்படுவதே இல்லை. ஏன்னா நான் ஒன்று விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடும். எதற்காக கலங்கி போயிருக்கிறாயோ உன் வீட்டுக்குள்ளே சமாதானம் வருகிறது. எந்த ஒரு கத்தோடு பயப்பட வேண்டாம். கடன் பாரமோ, வியாதியோ, பிரச்சனையோ, போராட்டமோ, மற்றவர்கள் வருகிற துன்புறுத்துதலோ, அந்த பிள்ளைகள் நிமித்தமாக பிரச்சனையோ எதுக்குச்சே கலங்கவே வேண்டாம். உன் எதை கலங்காதிருப்பதாக என்று சொல்லி யோவான் 14 வாசிக்கிறோம். நான் தான் வழி உனக்கு. நீ அவரை மாதிரி சார்ந்து கொள்ளும்போது அவர் வழியை உருவாக்குவார், வழியை காட்டுவார். அது மாத்திரமல்ல, சத்தியத்தை வெளிப்படுத்துவார். இந்த சத்தியத்தின் மூலமாக ஒரு விடுதலை கர்த்தர் கொடுப்பார். உன் வீட்டுக்குள்ளே இயேசு கிறிஸ்து சமாதானத்தை கொடுக்க வந்திருக்கிறார். உலகம் கொடுக்கிற பிரகாரம் அலை அவருடைய சமாதானம் பெரிய சமாதானம். இந்த சமாதானம் சொல்ற வார்த்தையில் நிறைய அடங்கியிருக்குது. சமாதானம் வரும்போது சந்தோஷம் வரும், மகிழ்ச்சி வரும், களிப்பு வரும். அது மாத்திரமல்ல, எல்லா வனாந்திர பாதையும் ஒரு செழிப்பை கர்த்தர் கொடுப்பார். வேதத்தில் வாசிக்கும் 122 சங்கீதத்தில் 7 வருஷத்துல உன் அலங்கத்துக்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைக்குள்ளே சுகமும் வருவதாக இருப்பதாக. சமாதானம் வந்துட்டுனா சுகம் உண்டாயிரும், சமாதானம் வந்துட்டுனா சந்தோஷம் வந்துடும், சமாதானம் வந்துட்டுனா நன்மைகள் நடக்கும், சமாதானம் வந்துட்டுனா இழந்து போன எல்லாம் உன்னை தேடி வந்து கொண்டே இருக்கும். அதோடு கூட இந்த சமாதானம் எப்போ வரும்னு சொன்னா, கர்த்தர் உன்மேல் பிரியமாய் இருக்கும்போது சத்துருக்கள் உன்னை தேடி சமாதானம் பண்ணி கொள்வார்கள், சமாதான உடன்படிக்கை பண்ணுவார்கள். ஆதி ஆமத்தில் 26 வாசிக்கும் போது, ஈசாக்கை கர்த்தர் ஆசீர்வதித்ததினால் அவனுக்கு உரமாய் இருந்த சத்துருக்கள் அவனை தேடி வந்தார்கள். நிச்சயமாகவே கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவராம் என்று சொல்லி சமாதான உடன்படிக்கை பண்ணிக்கொள்ள வந்தோம் என்று சொல்லி வந்தார்கள். அவர்களை ஈசாக்கு அன்போடு உபசரித்து உணவு அருந்தி நன்றாக மகிழ்ச்சியோடு அவர் விருந்து உண்டு போனார்கள். மிகுந்த மகிழ்ச்சியோடு திரும்பி போனார்கள். அதே போல உனக்கு உரமாக ஒரு வழியாக வந்தவர்கள் எளியாக ஓடி போவார்கள். உன் வீட்டுக்குள்ளே வந்து மகிழ்ச்சியோடு உங்களோடு ஒப்புரவாகி வீட்டுக்குள்ளே வந்து நன்றாக சாப்பிட்டு திருப்தி அடைந்து சமாதானத்தோடு செல்வார்கள். அது உனக்கும் சமாதானம், அவர்களுக்கும் சமாதானம். உன் நிமித்தமாக உன் முழு குடும்பத்துக்கும் அது சமாதானத்தை தந்து உன்னை ஆசீர்வதிப்பார். சமாதானத்தை தினம் கூடவே இருக்கிறார். அவர் உன்னோடு இருக்க மாத்திரமல்ல, உனக்கு சொன்ன எல்லா நல் வார்த்தையும் தீவிரமாய் நிறைவேற்றி கொடுப்பார். சந்தோஷமா இருக்கிறீங்களா? ஜெபம். ஸ்தோத்திரம் பசுத்தாவியானவரே, நீ சமாதான பிரபுப்பா, நீ சமாதான காரணர். வேதத்தில் நாங்கள் வாசிக்கிறோம் ஆண்டவரே. நெருக்கங்கள் பாடுகள் வரும்போது, உபத்துவத்தின் மத்தியிலே குடியிருக்கும் போது ஆண்டவரே, அந்த இடத்துல கூட என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மை திருப்தி அவர்கள் கொடுத்துக்கிறீங்க அப்பா. என் ஜனங்கள் ஒருபோது வெட்கப்பட்டு போகுது. எங்கே வெட்கப்படுத்தப்பட்டார்களோ, எங்கே யாரோ அவமானப்படுத்தப்பட்டார்கள், எங்கே அவர்களை குறித்து ஒருவேளை விளதமாய் பேசினார்களோ, அந்த இடத்துல கூட நீ கீர்த்தியை போய்ச்சுமா வைக்க போறீங்கப்பா. உமக்கு நன்றி ஆண்டவரே. வெக்கத்துக்கு பதிலாக 2 தனியான பலன்களை தெரிந்து வாக்கின்படி அவர்கள் கண்களுக்கு முன்பாக யோசுவா 3:7 மேன்மைப்படுத்தி ஆசீர்வதிப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் பிதாவே, ஆமென்.